இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் 5, 6 மற்றும் 7 தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். குறித்த பிரதேசத்தில் மேலும் மனித எச்சங்கள் இருக்கின்றனவா என்பது தொடர்பாக ஸ்கேன் பண்ணுவதற்காக ஆர்க்கியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தொல்பொருள் திணைக்களத்தில் இருக்கின்ற ஸ்கேன் இயந்திரத்தை GPR என்று சொல்கின்ற ஸ்கேன் இயந்திரம் மூலமாக குறித்த பிரதேசத்தினை ஸ்கேன் செய்து மேலும் மனித எச்சங்கள் இருக்கின்றன என கண்டுகொள்வதற்காக ஒரு பட்ஜெட்டினை இன்றைய தினம் நீதிமன்றத்தில் போலீசாரினால் OMBயின் அதாவது காணாமலாக்கப்பட்டோர் திணைக்களத்தின் அனுசரணை கையொப்பத்துடன் இன்றைய தினம் தாக்கல் செய்திருக்கின்றனர். வணக்கம். மற்றும் ஒரு செய்தி. சம்பூரில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்டமை தொடர்பான வழக்கானது மூதூர் நீதிமன்ற நீதவான் தஸ்லிம் பவுலானா முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி நடைபெற்ற நீதிமன்ற மாநாட்டின்படி குறித்த இடத்தில் மேலும் மனித எச்சங்கள் இருக்கின்றனவா என்பதை ஆராய்வதற்காக தொல்பொருள் திணைக்களத்திடம் உள்ள ஸ்கேன் இயந்திரம் மூலம் மேலும் ஆராய்வதற்கான உத்தேசபட்சமானது தொல்பொருள் திணைக்களம், சட்ட வைத்திய அதிகாரி, சம்பூர் போலீசார், காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் ஆகியவற்றின் கையொப்பத்துடன் இன்று மூதூர் நீதவான் நீதிமன்றத்தில் சம்பூரில் போலீசாரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. உத்தேச பட்சமானது மூதூர் நீதிமன்றத்தின் கட்டளையுடன் மாகாண மேல் நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளதுடன் மாகாண நீதிமன்றத்தின் அனுமதியும் மேலதிக நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட உள்ளது. அத்தோடு குறித்த வழக்கானது மூதூர் நீதவான் நீதிமன்றத்தில் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி மீள அழைக்கப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் சம்பூர் பிரதேசத்தில் மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்ட தொடர்பான வழக்கானது அழைக்கப்பட்ட போது நீதிமன்றத்தில் கடந்த 8ஆம் மாதம் 6ஆம் தேதி நடந்த கேஸ் கான்ஃபரன்ஸ் வழக்கு மாநாட்டின்படிக்கு இன்றைய தினம் JMO ஆர்க்கியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், OMB, சம்பூர் போலீஸ் பொறுப்பதிகாரி ஆகியோரின் மூலமாக கையொப்பமிடப்பட்டு இன்றைய தினமும் உத்தேச ஒரு பட்ஜெட் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. குறித்த பட்ஜெட் ஆனது குறித்த பிரதேசத்தில் மேலும் மனித எச்சங்கள் இருக்கின்றனவா என்பது தொடர்பாக ஸ்கேன் பண்ணுவதற்காக ஆர்க்கியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தொல்பொருள் திணைக்களத்தில் இருக்கின்ற ஸ்கேன் இயந்திரத்தை GPR என்று சொல்கின்ற ஸ்கேன் இயந்திரம் மூலமாக குறித்த பிரதேசத்தினை ஸ்கேன் செய்து மேலும் மனித எச்சங்கள் இருக்கின்றன என கண்டுகொள்வதற்காக ஒரு பட்ஜெட்டினை இன்றைய தினம் நீதிமன்றத்தில் போலீசாரினால் OMBயின் அதாவது காணாமலாக்கப்பட்டோர் திணைக்களத்தின் அனுசரணை கையொப்பத்துடன் இன்றைய தினம் தாக்கல் செய்திருக்கின்றனர். குறித்த உத்தேச பட்ஜெட்டானது மேல் நீதிமன்றத்துக்கு மூதூர் மாவட்ட நீதிமன்ற கட்டளையுடன் அனுப்பப்பட்டு மாகாண மேல் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் அது மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதனை எடுப்பதற்காக குறித்த வழக்கானது 9ஆம் மாதம் 2ஆம் தேதி மீண்டும் தவணையிடப்பட்டுள்ளது.